சிறப்பாக அனைத்து பத்திரிகைகளிலும் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி ஜோஸ்பின் என்ற தம்பதியருடைய பெண் குழந்தை பேர் கேத்ரின், வயது 15. அங்கே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோடை விடுமுறை நாளில் பள்ளிக்கூடத்தில் சுற்றுலா செல்ல இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தங்களுடைய குடும்பத்தில் தெரியப்படுத்துறாங்க. 3 நாள் சுற்றுலா செல்வதற்கு உண்டான துணிமணிகள், பொருளாதாரம் எல்லாத்தையும் தாய் தகப்பன் அந்த பெண்மணிக்கு வழங்கி அந்த மாணவியிடத்தில் கொடுத்து அந்த மாணவிய சுற்றுலா அனுப்புறதுக்கு பஸ் ஏற்றி விடுறாங்க. மே 13ஆம் தேதி சுற்றுலா கிளம்புறாங்க. 3 நாள் சுற்றுலா. மே 16ஆம் தேதி ஆகியும் 16ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகியிருக்கணும். 16ஆம் தேதி வர காணோம். மே 14ஆம் தேதியாவது ஆளை காணோம். மே 17ஆம் தேதி ஆகியும் அந்த மாணவி திரும்பலை அப்படின்னோனையும் அந்த பெற்றோர்கள் போய் பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்க, 3 நாள் சுற்றுலான்னு சொன்னீங்க, மே 17ஆம் தேதி ஆச்சு, ஆள் திரும்பி வரலையே அப்படின்னோடனே தான் அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, எந்த கிளாஸில் எந்த ஸ்கூலில் மே மாதம் உங்களை சுற்றுலா கூட்டு போகிறாங்க என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்போ சுற்றுலா இல்லையா என்று இவர்கள் கேட்க, மே மாதம் யார் சுற்றுலா கூட்டிட்டு போவா, அறிவு இல்லையா உங்களுக்கு என்று கேள்வி கேட்க, கடைசியில் பார்த்தா இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா ஒரு பையனோட ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு. அந்த பையனோட லிங்க் ஏற்பட்டு ஆளு எஸ்கேப் ஆகிறதுக்காக தங்களுடைய பெற்றோரிடத்தில் மே மாதம் சுற்றுலா கூட்டு போறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பெற்ற தாய் தகப்பனே மகளுக்கு துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து அதோடு மட்டுமில்லாமல் செலவுக்கு காசும் கொடுத்து நல்லபடியா போயிட்டு வா மகளே என்று அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழலை பார்க்கிறோம். காரி துப்பக்கூடிய ஒரு வேலை. நேற்று தான் சொன்னோம், குழந்தைகளை கொஞ்சம் கவனமா வளர்க்க வேண்டும். குழந்தைகள் என்ன செய்யறாங்க, ஏது பண்றாங்க, இதெல்லாம் கவனிக்கணும். அந்த பொறுப்பு இந்த பெற்றோர்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு நாம ஏற்கனவே சொல்லி காட்டணும். சொல்லி முடிச்சுட்டு பேப்பரை படிச்சு பார்த்தா அதை விட மோசமான ஒரு செயல் நடந்திருக்கின்றது. அதாவது மே மாசத்துல ஸ்கூல் நடத்துறவன் ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிறவன் சுற்றுலா கூட்டிட்டு போவானா? இந்த ஒரு சாதாரண யோசனை வேணாமா? சரி, அப்படி மே மாசம் போறோம்னு சொல்றாங்க, ஸ்கூல் நிர்வாகத்துக்கு போனை போட்டு கேட்போம், அல்லது நான் வர்றேன் ஸ்கூல்ல என்னன்னு கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு ஐடியா பண்ணிருந்து போய் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தில் கேட்டிருந்தா சுதாரித்து இருக்கலாம். ஆனா என்னன்னா, கேப்பையில நெய்வடிக்குதுன்னு சொன்னா கேப்பாருக்கு எங்க போச்சு புத்தின்னு ஒரு பழமொழி சொல்லுவானா இல்லையா? இங்க என்ன நிலைமை, அம்மா கேப்பையில நெய்வடியுதுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா மகளே இருந்தா பிடிக்கிறதுக்கு சட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சேர்ந்து சட்டியை கொண்டு போயிருக்க மாதிரியான ஒரு சூழல் கண்கூடா பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, குழந்தைகளை வளர்க்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கண்ணும் கருத்துமாக பேணி வளர்க்க வேண்டும். அதுல இந்த பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறது இருக்கு பாத்தீங்களா, அது வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். யார் 2 பெண் குழந்தைக்கு பொறுப்பேற்று அவர்கள் பருவ வயதை அடைகின்ற வரை அவர்களை கருத்தாக பேணி வளர்க்கின்றார்களோ அவர்களும் நானும் இப்படி இருப்போம் சோனத்துல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் படிக்கிறோம் என்றால் சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய தூதரோட இப்படி இருக்குதுன்னா சாதாரண விஷயமா? அதே மாதிரி புகாரில வரக்கூடிய இன்னொரு ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன், அதை பார்த்துட்டு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன சம்பவம் ஆயிஷாவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வினவுகின்றார்கள். ஒரு பெண்மணி 2 குழந்தையோட வந்தா, 2 பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளைகளோட அந்த பெண்மணி என்னிடத்துல வந்தா, சாப்பாட்டுக்கு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில்
ஒரே ஒரு பேரிச்சம்பளம் என்னிடத்தில் இருந்தது. அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை அந்த பெண்மணியிடத்தில் கொடுத்தேன். அவளுடைய செய்கை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த பேரிச்சம்பளத்தை அவ வாங்கி அதை 2ஆ பங்கிட்டு 2 குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு அவ தூக்கிட்டு போயிட்டா. அந்த செயல் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்ற ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னோனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி யார் 2 பெண் குழந்தைகள் மூலமாக சோதிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் நரகத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய திரையாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே மாதிரி புகாரில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பை பார்க்கிறோம். யார் ஒரு பெண் குழந்தையை பொறுப்பேற்று நல்லபடியாக வளர்க்கின்றாரோ அவருக்கு அந்த பெண் குழந்தை நரகத்தில் இருந்து அவரை காக்கக்கூடிய திரையாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சொர்க்கம் போறதுனா சும்மாவா? ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை பேணி கருத்தா நல்லபடியா வளர்க்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவங்களுக்கு நல்லொழுக்கத்தை போதித்து அவங்களுக்கு இறையச்சத்தை போதித்து அழகான முறையில அவங்க பருவ வயதை அடையும் வரை பொறுப்பேற்று வளர்ப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய திரையாக மாறுகின்றார்கள். நரகத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய திரையாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு கவனமா அந்த பெண் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது நமக்கு. ஆனா இங்க நிலைமை என்ன? பெண் குழந்தைகளை ரொம்ப சர்வசாதாரணமா எனக்கு என்னன்னு அவுத்து விடுறது பாக்குறோமா இல்லையா? நல்லபடியா வளர்ப்பாங்க, நல்லபடியா வளர்த்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லும். இப்ப 9th படிக்கிற பிள்ளை ஓடி போயிருக்க, 9th படிக்கிற பிள்ளை ஓடி போகுதுன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பெற்றோர்கள் வீட்டுல என்ன பண்ணீங்க? ஒரு பிள்ளைய கவனிக்கிறத விட வேற என்ன வேலை உங்களுக்கு? ஒரு பிள்ளை என்ன பண்ணுது, தன்னுடைய மகள் என்ன பண்ணுது, என்ன படிக்குது, எங்க போகுது, யார்கிட்ட பேசுது, அதனுடைய பழக்க வழக்கம் என்ன, இந்த விஷயம் கூட தெரியாம ஒரு தகப்பன் இருக்கிறான்னா அவன் எதுக்கு தகப்பனா இருக்கிறான்? அவன் ஏன் புள்ள வைக்கணும்? அப்போ ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுல பெண் குழந்தையை வளர்க்கிறது என்பது ரொம்ப கவனமாக நாம வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுல ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறது தான் இப்படி இந்த மாதிரி இப்ப கையை பிரிஞ்சுக்கிட்டு அச்சோ ஓடி போச்சு என்ன செய்யறது? இப்ப வலை வீசி தேடி எங்கேயாவது பிடிக்க முடியுமா? எந்த லாட்ஜில் எந்த ரூம்ல இருக்கோ யாருக்கு தெரியும்? அவன் 1 மாசம் 2 மாசத்துல ரூம் போட்டு கலட்டி விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். கடைசியில வயிற்றுல புள்ளையோட நிக்கும். இதுதான் நடக்க போகுது. இதுதான் பல ஊர்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னும் பொழுது குழந்தைகளை கவனமா வச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்ப பெண் குழந்தைகளை அவ்வளவு கவனமா வளர்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகான முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். தன்னுடைய மகளை எப்படிலாம் வளர்த்தாங்க, எப்படி தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்தார்கள், வார்த்தெடுத்தார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி என்னுடைய மகள் ஃபாத்திமா என்று சொன்னார்களே. எப்படி உருவாக்குனாங்க? சுவனத்தினுடைய தலைவியா இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா என்று ஃபாத்திமாவை பார்த்து கேட்கக்கூடிய அளவிற்கு நல்லொழுக்கம் உடையவர்களாக அப்படி உருவாக்குறாங்க பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக போய் எழுப்பி விடுவாங்க. இங்க என்ன, இங்க சுபு தொழுகை கிடையாது. அப்புறம் எங்கிட்ட இரவு தொழுகை? தஹஜ்ஜத்துக்கு தன்னுடைய மகளையும் மருமகனையும் எழுப்பி விடுவாங்க பார்க்கிறோம். ஒரு தடவை தூங்கிடுறாங்க 2 பேரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன எந்திரிக்கலையா? எதுக்கு? ஃபஜ்ர் தொழுகையோ ஃபர்லான தொழுகைக்கு இல்ல, உபரியான தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை போய் எழுப்புவாங்களாம். அப்ப 2 பேரும் ஒரு தடவை தூங்கிடுறாங்க. புகாரில வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபாலோ பாத்தீங்களா? ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும் என்பதற்கு ஒரு தகப்பன் எப்படி ஃபாலோ பண்ணுன்றதுக்கு எழுப்பி விடுறதோடு மட்டுமில்லாம எலும்ப காணான்னு போய் கேட்டு அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க? இல்ல நாங்க தூங்கிட்டோம், அல்லாத எங்களுடைய ரூக கைப்பற்றிட்டான் அப்படின்னு சொல்லி யாரு ரூக கொடுத்தான்னு அவன் தான் எடுத்துக்கிட்டான் என்று அவங்க குத்தலா பதில் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமா தர்க்கம் பண்றவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு போனாங்கன்னு பாக்குறோம், ஹதீஸ்ல படிக்கிறோம். அப்ப என்னன்னா அப்படி ஃபாலோ பண்ணக்கூடியதை பாக்குறோம். அதே மாதிரி தன்னுடைய மகள் அவங்க போர்க்களத்துல உஹது போர்ல வெட்டப்பட்டதா சொல்றோமே, அப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாரு?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. போர்க்களத்துல தன்னுடைய மகளை கொண்டு வந்து நிப்பாட்டுற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா இப்ப எப்படி வளர்த்திருக்கிறாங்க. இங்க கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லும். மகளே நீ காலேஜ் படிக்கிறியா போ, நர்சிங் போறியா போ, நீ போறியா எங்க வேணாலும் போ அப்படின்னு சொன்னா அது எங்கேயோ பறந்து போயிருது. பாக்குறோமா இல்லையா? இங்க நிலைமை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அப்பா முடியல, கையெல்லாம் பாருங்க, கொஞ்சம் பணியாள எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கோரிக்கை வைக்கும் பொழுது அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்த டயத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, இவங்களே வீட்டுக்கு போறாங்க. போய் என்ன இந்த மாதிரி வந்து பணியாள் கேட்டீங்களா அப்படின்னு, ஆமா நம்ம கொடுக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா அப்படின்னு, அதை விட சிறந்ததை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி டெய்லி 33 சுபஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர், இது அந்த பணியாளை விட சிறந்தது. வளர்த்தெடுத்தாங்களா, வார்த்தெடுத்தாங்களா, ட்ரைனிங் கொடுத்தாங்களா? பாக்குறோமா? அதே மாதிரி தன்னுடைய மகள் அவங்களுடைய வீட்டுல வந்து ஒரு உருவத்தினான திரைச்சீலை தொங்கவிடப்பட்டு இருக்கின்றது. விருந்துக்கு போனவங்க புறக்கணிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்படி உருவாக்குனாங்க மகளை. அதனாலதான் சுவனத்தினுடைய தலைவியா உனக்கு இருக்க விருப்பம் இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள் என்றால், பெண் குழந்தையை வளர்க்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனிச்சு, அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து அவங்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அவ்வளவு அழகான முன்மாதிரி நமக்கு கிடைக்கின்றது. அப்படி நாம கவனமா வளர்த்தாதான் மறுமையில இப்படி இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்து அந்த நரகத்திலிருந்து காக்கக்கூடிய திரையாக அவர்கள் மாறுவார்கள். இதை நாம கவனத்துல கொண்டு நம்முடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கவனமா வளர்க்க வேண்டும். அப்படி இல்லாம எனக்கு என்னன்னு நம்ம அவுத்து விட்ட மாதிரி நம்ம நடந்து கொண்டோம் என்றால் நம்ம கண்ட்ரோல்ல அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மறுமையில் இந்த உலகத்திலையும் கேவலப்பட்டு மறுமையிலையும் கேவலப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அத்தகைய மோசமான சூழ்நிலையில் இருந்து வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.